ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்மராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது, இந்த காலகட்டங்களில் நீங்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன, அதிர்ஷ்டங்கள் என்ன, கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்காக என்ன வழிபாடுகள் செய்யலாம், எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிம்மராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி காலமானது நடந்துட்டு இருக்குது. ஸோ எல்லாருக்கும் தெரியும், அஷ்டம சனிலையும் உங்களுக்கு ஒரு நல்ல காலம் இருக்குது அப்படின்னா அது குருவுனால மட்டும்தான். ஸோ குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை இப்போ வந்து கொடுத்துருக்காரு. அதனால் அஷ்டம சனியுடைய தாக்கம் உங்களுக்கு பெரும்பாலும் வந்து இருக்காது. இருந்தாலும் இந்த ஜூலை எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூலை மாதம் இப்போ தான் பிறந்த மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் 1 வீக் தான் இருக்குது. இந்த ஜூலை மாதமே வந்து முடிய போகுது. இந்த மாதமே முடிய போகுது, இன்னும் ஒரு வார காலம்தான் இருக்குது, அதுக்குள்ளேயே மாற்றம் நடந்துடும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஒரு நாள் இருந்தாலுமே மாற்றம் வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும். அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க. சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஜூலையில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 10வது இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. ஸோ 10வது இடத்துல செவ்வாய் வந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக வந்து செயல்படுவீங்க. அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதை எளிதில் வந்து செய்ய முடியும். யாராலையும் முடியல அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனாலுமே கூட அதை நீங்கள் எடுத்து வந்து செய்வீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு திறமையானது இப்போ வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. அதே மாதிரி தொழில் போட்டிகள் இருக்குது அப்படின்னாலுமே அதுவுமே வந்து குறைய ஆரம்பிக்கும். எதிரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் வந்து விலகி போவாங்க. குறிப்பாக சகோதரர்கள்ட்ட வந்து நல்ல ஒரு இணக்கமானது உங்களுக்கு வந்து இப்போ கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் சுக்கிரனும் வந்து பலம் பெற்று இருக்கிறாரு. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 11 மற்றும் 12வது இடங்களில் வந்து பலம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும், சந்தோஷம் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே நிலைத்திருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து செய்யணுமோ அது எல்லாமே வந்து செய்வீங்க. ஸோ ஃபேமிலிக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப வந்து ஸ்மூத்தாக இருக்கும். இதே தொழில் செய்யக்கூடியவங்க, வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே வந்து செழிப்படைகிறதுக்கான வாய்ப்புகள் தாங்க நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பண விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேமிப்புகள் உயர ஆரம்பிக்கும். கணவன் மனைவியினுடைய உறவும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சொல்லப்போனால் இந்த உறவுகளுக்குள்ள பிரிவு அப்படின்றது இல்லாமல் பலப்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய எண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா புதன் வந்து வக்ர இயக்கத்தில் வந்து இருக்க போகிறாரு. ஸோ 11வது இடத்துல வக்ரகதியாக புதன் இருக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து கிடைக்கும். புதிய புதிய யுத்திகள் வந்து கிடைக்கும், அறிவுத்திறன் வந்து மேம்படும், புத்தி கூர்மை வந்து அதிகரிக்கும், நல்ல சிந்தனை வந்து கிடைக்கும். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுடைய திறமை தான். இதை வச்சு நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து சாதிக்க முடியும். அதே மாதிரி ஜூலை 17ஆம் தேதி வரைக்குமே சூரியன் 11வது இடத்துல தான் இருந்தார். அவர் 11ஆம் இடத்துல இருந்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்களை வாரி வாரி கொடுத்துருப்பாரு. ஸோ அரசியல் செல்வாக்குகளை எல்லாம் அதிகமாக்கி கொடுத்துருப்பாரு. புதுசாக நீங்கள் ரொம்ப பொலிவோடு வந்து காணப்பட்டிருப்பீங்க. நிறைய புதிய மனிதர்களுடைய சந்திப்பு வந்து கிடைச்சிருக்கும். அது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கும். அதே மாதிரி குரு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல வந்து சஞ்சரிக்கிறாரு. அதனால் பண விரயங்கள் உங்களுக்கு ஏற்படும். ஆடம்பர செலவுகளை எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் குறைக்கணும். அஷ்டம சனி வேறு நடந்துகிட்ருக்கு அப்படின்றதுனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலுங்க அவசரப்படாதீங்க. நல்லா நின்று நிதானமாக யோசித்து அதுக்கப்புறமா தான் செயல்படணும். அதே மாதிரி தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் கடன் வாங்கிக்காதீங்க. கடன் நீங்கள் அப்படி வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த கடன் சுமையில் போய் மாட்டிக்குவீங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்குள்ளே கேது பகவான் இருக்கிறாரு. ஸோ 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. அதனால் அப்பப்போ உங்களுடைய மனசுக்கு குழப்பம் அப்படின்றது ஏற்பட்டுகிட்டே தாங்க இருக்கும். அது மட்டுமாங்க குடும்ப உறவுகளுக்குள்ளே அப்பப்போ தேவையில்லாத பிரச்சனைகளும் வரும். ஸோ இது எல்லாமே வந்து கவனமாக இருந்து தான் சமாளிக்கணும். பண விஷயத்தில் இன்னுமே நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. தயவு செஞ்சு யாருக்கும் ஜாமீன் மட்டும் போட்டுறாதீங்க. ஸோ நல்லவங்க நம்மளுடைய நண்பர்கள் தானே, தெரிஞ்சவங்க தானே அப்படின்னு நினச்சிட்டு யாருக்காகவும் இங்கே சப்போர்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பணம் கொடுக்கறதோ ஜாமீன் போடுறதோ இந்த மாதிரி எதையுமே வந்து செஞ்சிடாதீங்க. ஏன்னா கடைசியாக நீங்கள் தான் வந்து மாட்டிப்பீங்க. அதனால் இந்த மாதிரி விஷயத்துலலாம் நீங்கள் கவனமாக இருங்க. ஸோ நம்மளுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவங்களே நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஜூலையில் பார்த்தீங்கன்னா தமிழ் மாதமான ஆடி வேற வந்து பிறந்திருக்கு. பொதுவாகவே ஆடி மாதம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப அற்புதமான மாதம், அம்மனுக்குரிய மாதம்.
அதனால் இந்த ஜூலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியில் வந்து சந்திர பகவான் வந்து இருக்கிறாரு. விரயஸ்தானத்தில் ராசிநாதன் சூரியனோடு குருவும் இணைந்திருக்கிறாங்க. அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கம் இருக்குது. ஸோ இதனால் என்ன நடக்கும்னா, வரவை காட்டிலும் உங்களுக்கு செலவுகள் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா சனியினுடைய ஆதிக்கம் இருக்குது. ஸோ அப்பப்போ நீங்கள் கோவிலுக்கு போகணும், சனி பகவானை வழிபாடுகள் செய்யணும். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் தான் உங்களுடைய கர்மாக்களை வந்து அளிக்கும் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க. அதனால் உங்களுக்கு வருமானத்துலேயும் பற்றாக்குறைகள்லாம் அந்த டைமில் இருக்குங்க. ஸோ ராப்பகலாக வந்து பாடுபட்டீங்க அப்படின்னா கூட அதுக்கான பலன் கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் சூழ்நிலைகள் இருக்குது. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, தடை தாமதம் இதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்து பயந்துடாதீங்க. ஏன்னா பொதுவாக சிம்மராசிக்காரங்க வந்து தைரியமானவங்க தான், பயப்பட மாட்டாங்க அந்தளவுக்கு. இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் வந்துடும். அந்த குழப்பத்தை வந்து தீர்க்கவே முடியாது. தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களால் வெற்றிகள் வந்து பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் புதன் வந்து சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை வந்து உருவாக்கியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அது மட்டும் இல்லாமல் அங்கே உச்சம் பெற்ற குரு பகவானோடு வேறு இணைய போகிறாங்க. அதனால் உங்களுடைய வீட்டில் நிச்சயம் சுப செலவுகள் இருக்குது. ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க. ஒரு காரியத்தை ஒரு வேளை நீங்கள் தொடங்குறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி பணத்தை வச்சுக்கிட்டு வந்து தொடங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ காரியத்தை தொடங்கிட்டீங்க அப்படின்னா பணம் தானாகவே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ அதனால் அந்த மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதேமாதிரி சேமிப்புலையும் கொஞ்சம் வந்து கரையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது எப்படின்னா உங்களுக்கு சுப செலவுகளாக தான் இருக்கும். பூமி வாங்குறதா இருக்கட்டும், இல்லை விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறதா இருக்கட்டும், தெய்வ காரியத்திற்காக செலவிடுறதா இருக்கட்டும், சகோதர சகோதரிகளுக்கு வந்து உதவி செய்கிறதா இருக்கட்டும், அவங்களுடைய கல்யாணம் காது குத்து இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து செலவு பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து சுப செலவுகளாக உங்களுக்கு நடக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கவனம் மட்டும் இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா கவனத்தை சிதற விட்டுட்டீங்க அப்படின்னாவே அவ்வளோதான், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. மேலும் செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்றதுனால இந்த டைமில் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு மாறும் பொழுது பொருளாதார ரீதியாக பற்றாக்குறைகள் எல்லாத்தையும் தீர்த்து வச்சுடுவார். நிறைய புனித பயணங்கள் போவீங்க. இந்த டைம் வர ஆடி மாதம், அதனால் கண்டிப்பாக கோவில் குளங்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. நல்ல ஒரு காரியங்கள் நடக்கணும் அப்படின்றதுக்கான ஆரம்பம் இந்த ஆடியில் உங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஜூலையிலேயே பார்த்தீங்கன்னா அதுக்கான அமைப்புகளும் வந்து இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் இனி வந்து நடக்க போகுது அப்படின்றதுக்கான அறிகுறிகளை எல்லாத்தையும் நீங்கள் வந்து இப்போயே வந்து பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அதனால் எதை செய்கிறதா இருந்தாலும் திட்டமிட்டு செய்யுங்க. எந்த ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடியும் சரியான பிளானிங் இருக்கணும். அந்த பிளானை மட்டும் நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னாவே போதும். இந்த டைமில் உங்களால் நல்ல ஒரு இடத்துக்கு வந்து போக முடியுங்க. ஒரு வேளையில் சொத்துக்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, விற்கணும்னு நினைக்கிறவங்களாம் இருக்கீங்கன்னா இந்த டைமில் வந்து முயற்சிகள் பண்ணிங்க அப்படின்னா பலன் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்களும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கான மூலதனம் வந்து இப்போ கிடைக்கும். நிறைய பிரச்சனைகள் முடியறதுக்கான ஒரு காலமாக இது இருக்குது. மேலும் சுக்கிரன் வர நீச்சம் பெற்று இருக்க போகிறாரு. ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுறது அப்படிங்கிறது அந்தளவுக்கு நல்லது கிடையாது. ஸோ இதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கவனமாக இருக்கணும். சுக்கிரன் நீச்சம் அடையும் பொழுது தொழில் வளர்ச்சியில் வந்து குறுக்கீடுகள் இருக்கும். எதிரிகளுடைய பலம் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைத்த விஷயத்தை நினச்ச நேரத்துக்குள்ளே வந்து செஞ்சு முடிக்க முடியாது. சுற்றத்தாராக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து உங்கள் மேலே வந்து குறை சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ வெற்றிக்கு உரிய தகவல்கள் வரணும் அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். அதுக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய தசா புத்தி என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த தசா புத்திக்கு ஏற்ற தெய்வ வழிபாடுகளை எல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும். இந்த டைமில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளானது தீர்ந்து போகும். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க, தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்ற எண்ணங்கள் உருவாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்புகள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். எதிர்பார்ப்புகளும் பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்கள் நிறைவேறிடும். கலைஞர்களுக்கு தடைப்பட்ட ஒப்பந்தங்கள் எல்லாம் தானாக வந்து சேர்ந்துடும். அதே மாதிரி கல்வி பெறக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் நல்ல ஒரு அக்கறையானது இருக்க ஆரம்பிக்கும். ஸோ வரவை காட்டிலும் செலவுகள் அப்படின்றது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருக்க தான் செய்யும். அதுக்காக அந்த விஷயத்தை அப்படியே வந்து விட்டுறக்கூடாது. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறதுக்கும் இது வந்து உதவியாக இருக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ஜூலையில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதெல்லாம் என்ன அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. சிம்மராசி நேயர்கள் எப்போதுமே தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடியவங்க. ஸோ எந்த இடமா இருந்தாலும் சரி அவங்களுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த டைமில் உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அது மட்டுமாங்க, மேலதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும். அதுவும் வேலைக்கு போகக்கூடியவங்க பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்க ஆரம்பிக்கும். புதிய புதிய திட்டங்கள் எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும். அதில் நீங்கள் எப்படி பங்கேற்றுக்கிறீங்க, என்ன மாதிரி வாய்ப்பு கிடைக்குது, என்ன மாதிரி வருமானம் உங்களுக்கு கிடைக்கும், இதுதான் ரொம்ப முக்கியம்.
ஸோ அந்த விஷயங்கள்லாம் இப்போ உங்களுக்கு நல்லாவே நடக்கும். அதே மாதிரி வியாபாரம் செய்யக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா, வியாபாரத்தின் மூலமாக தான் நீங்கள் நல்ல லாபத்தையே பார்க்க போகிறீங்க. அதனால் வியாபாரம் செய்கிறவங்களாம் தொடர்ந்து செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக நீங்கள் கிளை தொடங்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்குன்னா தாராளமாக அதையும் வந்து செய்யலாம். இது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு தொடர்புகளானது உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அதனால் உங்களுடைய தொழில் வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை நான் சுயமாக தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, தாராளமாக செய்யலாங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். முதலீடுகளும் நல்ல பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும். எல்லாத்த விட குடும்ப தலைவிகளாக இருக்கீங்க அப்படின்னா, குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கான மாற்றங்கள் எல்லாமே இப்போ தெரிய ஆரம்பிச்சிடும். இது வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லாத கணவர் கூட இப்போ உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவார். ஸோ அவருடைய ஆதரவு கிடைக்குது அப்படிங்கும்போது நிறைய வெற்றிகளை நீங்கள் வந்து செய்வீங்க. பிள்ளைங்களுடைய சாதனைகளும் உங்களுக்கு பெருமையை கொடுக்கும். உறவினர்களுடைய வருகை இருக்கும். இதனால் வீட்டில் நல்ல கலகலப்பாக இருந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சேமிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துலையும் கவனம் எடுத்து செய்யுங்க. இதே கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா, இந்த காலகட்டங்களில் திரையுலகத்தில் புதிய வாய்ப்புகள் எல்லாம் வரும். பெரிய நிறுவனங்கள்லேருந்து அழைப்பு வரும். ஸோ எதிர்பார்த்த அளவுக்கு சம்பளம் கிடைக்கும். புகழ், ரசிகர்கள் இப்படி எக்கச்சக்கமாக உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ புகழும் ரசிகர் வட்டாரமும் விரிவடையும் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. ஏன்னா கல்வி அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து அடிப்படையானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுலேயும் சிம்மராசி நேயர்களுக்கு கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கல்வி தான் உங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுக்கும், துணிச்சலை கொடுக்கும். ஸோ அப்படிப்பட்ட கல்வியில் இந்த டைமில் சிறப்பான முன்னேற்றங்கள் எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. இல்லை ஒருவேளை அரசு வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க, நான் படிச்சிருக்கேன், இப்போ வந்து கவர்மெண்ட்டில் வந்து வேலைக்காக நான் அப்ளை பண்ணுறேன், இல்லை போட்டித் தேர்வுகளுக்கு வந்து நான் தயாராகிட்டு இருக்கேன் அப்படின்னா தாராளமாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இப்போது உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் எல்லாம் கிடைக்கும். ஸோ இந்த டைமில் வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இல்லை உயர்கல்வி பயிலணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா அந்த உயர்கல்விக்கான முயற்சிகளை வந்து எடுத்து வைங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சிகளை எடுத்து வைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி விளையாட்டுத்துறை, நான் விளையாட்டில் வந்து நல்லபடியாக வரணும், ஜெயிச்சு வரணும், சாதனை படைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா விளையாட்டுலேயும் நீங்கள் சாதனையை அடையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களானது சிம்மராசினர்களுக்கு இந்த ஜூலையில் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி தமிழ் மாதமான ஆடியிலையும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் சந்திக்கிறதுக்கு தயாராகிக்கோங்க. இருந்தாலும் நீங்கள் இந்த டைமில் என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னா, சிம்மராசி நேயர்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரியன். அதனால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான வழிபாடுகள் செய்யுங்க. செந்தாமரை மலர் சமர்ப்பித்து வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா உங்களுக்கு புகழ் கிடைக்கும், பதவியானது கிடைக்கும். அதே மாதிரி சனிக்கிழமையில் அஷ்டம சனி காலங்கிறதுனால சனி பகவானை வழிபாடு செய்யுங்க. அவருக்கு எல் தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன எளிமையான பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னாலே போதும். அட்டகாசமான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு காத்துட்ருக்கு. மறக்காமல் முயற்சி பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.